தான் எங்கள தோற்கடிச்சாங்கன்னு பார்த்தா, இந்தியன் உமன்ஸ் டீமும் எங்கள தோற்கடிச்சுட்டாங்களே! இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற மாரி தான் நேத்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமு பாகிஸ்தான வீழ்த்தி 88 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சுட்டாங்க. நேத்து நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தானா, பிரத்திகா ராவல் இவங்க 2 பேரும் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்புமே அப்படியே கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல ஸ்மிருதி மந்தானா அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரித்திகா ராவலும் வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேப்டன் ஹெர்மன்பிரீத் கௌரும், ஹெர்லியன் டியாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒரு கட்டத்துல கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, இவங்களும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெமிமா, தீப்தி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. ஒரு பக்கம் மாத்தி மாத்தி விக்கெட் போய்க்கிட்டே இருந்துச்சு. இத வந்து பார்த்தவுனே, என்னப்பா நம்ம இந்தியா கம்மியான ஸ்கோர் தான் எடுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, ரிச்சா கோஸ் இருந்துகிட்டு, நான் கடைசி வரைக்கும் நின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுப்பேன். நான் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பேன் அப்படின்னு, அவங்க கடைசி வரைக்கும் நின்னு விளையாண்டாங்க. இதனால நேத்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 50 ஓவர் முடிவுல 247 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து நல்ல ஒரு டார்கெட்ட தான் எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, மாத்தி மாத்தி விக்கெட்ட எடுத்துறணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட தீப்தி சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே முனிபாலிய ரன் அவுட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா அடுத்தடுத்து வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. இதனால நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் 26 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ரெகுலர் இன்டர்வல்ல மாத்தி மாத்தி விக்கெட் போய்க்கிட்டே இருந்துச்சு. சீட்டுக்கட்டு மாரி வந்து விக்கெட் ஒரு பக்கம் மாத்தி மாத்தி போய்க்கிட்டே இருந்துச்சு. சரி பாகிஸ்தான வேகமா ஆல் அவுட் பண்ணிடலாம்னு நினைக்கும்போது, அப்பதாங்க பாகிஸ்தான் பேட்ஸ்வுமன் சித்ரா அமீன் வந்து, "நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி, நல்ல ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 80 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க. எப்பா இவங்களோட விக்கெட் எடுக்கணும்ப்பா. இவங்க பாட்டுக்கு இதே மாரியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிருவாங்க. இதே மாரியே மேட்ச் கன்டின்யூ ஆயிரும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு பயந்துட்டு இருந்தோங்க. அப்பதான் எப்படியோ வந்து ஸ்னேக் ராணா வந்து இந்த சித்ரா அமீனோட விக்கெட்ட வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இதனால பாகிஸ்தான் நேத்து மேட்ச்ல 43 ஓவர் முடிவிலேயே வெறும் 159 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நேத்து மேட்ச நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 88 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நேத்து மேட்ச நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வின் பண்ணது மூலமா ஓடிஐ வேர்ல்டு கப்ல 2வது வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து வின் பண்ணிட்டோம். இப்ப செகண்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூடயே வந்து வின் பண்ணிட்டோங்க. இதே மாரியே நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் அடுத்தடுத்த மேட்ச வின் பண்ணி, நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஓடிஐ வேர்ல்டு கப்ப வின் பண்ணணும் அப்படின்றதாங்க நமக்கு ஆசையா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பயங்கரமா புலம்பி தவிச்சிட்டு இருப்பாங்க. மென்ஸ் டீம் கிட்ட தான் வந்து தோத்துட்டோம். உமன்ஸ் டீம் கிட்டயாவது எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உமன்ஸ் டீம் அப்படிலாம் முடியாதுப்பா. எப்பயுமே பாகிஸ்தான் கூட விளையாண்டா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து மேட்ச்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து எப்படியோ வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.